இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் y ஸ்கொயர் to 2 minus y xy into dy dx கொடுத்துருக்காங்க. இது வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷனில் யூஸ் பண்ணி இன்டெக்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த dy அப்படிங்கிற லிமிட்டு dx அப்படிங்கிற லிமிட்டை நம்ம ஆர்டர் மாற்ற போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க கொஷினில் லிமிட்ஸுக்கும் இந்த ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷனும் மேட்ச் ஆகிருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவுட்டர் லிமிட் எப்பயுமே கான்ஸ்டன்ட் லிமிட்ஸ் தான் இருக்கும். இன்னர் லிமிட்டாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ். இன்னர் லிமிட்டில் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 minus ஒய்ன்னு இருக்குது. அப்போ இன்னர் லிமிட்ஸில் நமக்கு எய்தர் எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒய்ங்கிற வேரியபிளோட இருக்கும். இங்கே ஒய் இருக்கிறதுனால அது யாருடைய லிமிட்டாக இருக்கணும்னா எக்ஸோட லிமிட். ஒன்றும் இல்லை, நம்ம இதை வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணுன்னா இது லிமிட்டாக மீனிங் ஆகாது. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிறது முதல்ல எக்ஸ்ப்ரெஷனே கிடையாது, ப்ராப்பரான ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ நமக்கு இது யாரோட லிமிட்ஸாக இருக்கும், எக்ஸோட லிமிட்டு இன்னர் லிமிட்டாகவும் ஒய்யோட லிமிட் அவுட்டர் லிமிட்டாகவும் இருக்குது அப்படி அர்த்தம். ஸோ அப்போ கொடுத்துருக்க இன்டெக்ரலில் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டான ஆர்டரில் எழுதிப்போம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் லிமிட்டை நம்ம மாற்ற முடியாது, லிமிட்டில் என்ன வேரியபிள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டரை கரெக்டாக எழுதிப்போம். dx dy. ஸோ இதோட மீனிங் என்ன, இன்னர் இன்டெக்ரலோட லிமிட்டு எக்ஸோடதும் அவுட்டர் இன்டெக்ரலோட லிமிட்டு ஒய்யோடது. ஸோ இன்னர் இன்டெக்ரலில் என்னென்ன லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது கொடுத்துருக்க ஆர்டர் கரெக்டான ஆர்டர் என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா dx dy. dx dy அப்படின்னா என்ன அர்த்தம், ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி அர்த்தம். அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்லாம் என்னங்கிறத டயக்ராமில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் மட்டும் நோட் பண்ணிக்குவோம். ஸோ இன்னர் லிமிட்ஸ் யாரோடது, இன்னர் இன்டெக்ரலோடைய லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன இருக்குது, இன்னர் இன்டெக்ரல் யாரோடதுன்னா எக்ஸோடது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிறது லோயர் லிமிட். அப்பர் லிமிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 minus ஒய். இந்த 2 minus ஒய்யும் இந்த ஒய் ஸ்கொயரும் யாரோட லிமிட்னா எக்ஸோடது. அதனால் என்ன எழுதிக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிற லோயர் லிமிட், அதை எக்ஸ் ஈக்குவல் டு 2 minus ஒய்ங்கிற அப்பர் லிமிட். ஸோ இன்னர் இன்டெக்ரல் எழுதணும், பிறகு அவுட்டர் இன்டெக்ரலுக்கு எழுதிக்குவோம். அவுட்டர் இன்டெக்ரல் யார் வேரியபிளாக இருக்காங்க அவுட்டர் இன்டெக்ரலில், ஒய். ஸோ ஒய்யோட லிமிட்ஸ், லோயர் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு லோயர் லிமிட் 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் 1. ஸோ இந்த லிமிட்ஸ்லாம் நோட் பண்ண பிறகு இந்த கர்வ் எப்படியாப்பட்ட கர்வ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டோ அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டோ இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைனை தான் டினோட் பண்ணோம். ஸோ இங்கே ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். எந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸோடைய ஈக்குவேஷன். அதே போல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் parallel to x axis. Straight line parallel to x axis. இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஒரு ஈக்குவேஷன் எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் 2. ஸோ ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு ஒய்க்கு ரெண்டுத்துக்குமே பவர் 1ன்னு இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனை டினோட் பண்ணும். ஸோ இந்த அப்பர் லிமிட்டில் பார்த்தோன்னா எக்ஸோட பவரும் 1, ஒய்யோட பவரும் 1, அப்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனை டினோட் பண்ணும். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸுக்கு பவர் 1 இருக்குது, ஒய்க்கு பவர் 2ன்னு இருக்குது. அப்படின்னா அது எதை டினோட் பண்ணும், பேரபோலா. ஸோ அந்த பேரபோலா எந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், நமக்கு 4 ஸ்டாண்டர்ட் பேரபோலாஸ் இருக்குது. ஸோ அது எந்தெந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், எப்படி இருக்குங்கிறத இன்னொரு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நமக்கு இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ இந்த ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒய்க்கு ஸ்கொயர் இருந்தாலோ அல்லது எக்ஸ்க்கு ஸ்கொயர் இருந்தாலோ அந்த வார்த்தை என்னென்னு எடுத்துக்கணும், பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு இருக்கிற 4 டைரக்ஷனில் இந்த சைடு எக்ஸு பாசிட்டிவாக இருக்கும், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எக்ஸு நெகட்டிவாக இருக்கும், ஒய் வேல்யூ மேலே பாசிட்டிவாக இருக்கும் அப்வர்ட்ஸு, ஒய் வேல்யூ கீழே நெகட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 4 பேரபோலா வரைவோம். ரைட் சைடு ஓப்பனாக இருக்க மாதிரி ஒரு பேரபோலா, லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்க மாதிரி ஒரு பேரபோலா, டாப்பில் ஓப்பனாக இருக்க மாதிரி பேரபோலா, பாட்டமில் ஓப்பனாக இருக்க மாதிரி. இது நமக்கு எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ எங்கே பாசிட்டிவாக இருக்கும்? ரைட் சைடு. ஸோ எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்னா அந்த பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். ஸோ மற்ற ஈக்குவேஷன்ஸை டீட்டெயிலாக இன்னொரு சம்மில் பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பேரபோலா x = y², இட் இஸ் அ பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்ன பிறகு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த dx dy அப்படின்னு இந்த ஆர்டரை dy dx அப்படிங்கிற வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு மாற்ற போகிறோம். அப்படி மாற்றணுன்னா இங்கே ஒயின்னு இருக்கும், இங்கே ஒயின்னு இருந்துன்னா லிமிட்ஸ் யாரோட தான் இருக்கும்? லிமிட்ஸில் உள்ள வேரியபிள் எக்ஸ்ன்னு மாறணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு we need to plot the graph. அந்த கிராஃபை வரைஞ்சிட்டு ஒய்க்கு லோயர் லிமிட்டாக என்ன இருக்கும், ஒய்க்கு அப்பர் லிமிட்டாக என்ன இருக்கும், எக்ஸுக்கு லோயர் லிமிட்டாக என்ன இருக்கும், எக்ஸுக்கு அப்பர் லிமிட்டாக என்ன இருக்கும் அப்படிங்கிறத கிராஃப் மூலம் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம இந்த 2 கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா யோசித்தோம் அப்படின்னா ரைட் சைடு ஓப்பனாக இருக்க மாதிரி ஒரு பரபோலா இருக்குது வித் வெர்டெக்ஸ் அட் ஆரிஜின் 0,0. இன்னொன்று ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னாலே எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒன்று பாசிங் த்ரூ ஆரிஜினாக இருக்கும், எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கா மாதிரி. இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எந்தெந்த பாயிண்ட் வழியாக க்ராஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கு நமக்கு 2 பாயிண்ட் இருந்தால் போதும். அப்படிங்கிறதுனால இங்கே எக்ஸோட வேல்யூ 0 போட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 0ன்னு போட்டோன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அப்போ so the straight line pass through 2 points 0,2 and 2,0. so x axis la 2,0 and y axis la 0,2. இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த கர்வும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணும். கட் பண்ணால் தான் நமக்கு ஒரு பவுண்டட் ரீஜன் கிடைக்கும். எப்பயுமே இன்டெக்ரல் வந்து நம்ம ஒரு பவுண்டட் ரீஜனில் தான் கண்டுபிடிப்போம். அப்போது இந்த 2 கர்வ்ஸும் எந்த இடத்துல கட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் கர்வ்ஸ் 2 கர்வ்ஸ் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, x = y² ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் x = 2 - yன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 சைடும் ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்குவோம். ஸோ y² = 2 - y, ஸோ y² + y - 2 = 0. ஸோ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் y. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ப்ராடக்ட்டு நமக்கு 2ங்கிற நம்பர் -2ங்கிற நம்பர் ப்ராடக்ட்டு சம் பண்ணோன்னா +1ங்கிற நம்பர். ஸோ 2 1s are 2. இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு கிரேட்டர் நம்பரோட சைனு ப்ளஸில் இருக்கணும், ஸ்மாலர் நம்பரோட சைன் மைனஸில் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி 2 நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as y + 2 × y - 1 = 0. ஸோ y = 1, -2. ஸோ 2 இடத்துல இது கட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸு ஒய்யோட வேல்யூ 1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ x = 2 - 1, that is equal to 2 - y சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 - 1 that is equal to 1. இன்னொரு வேல்யூ x = ஒய்யோட 2 - -2 that is equal to 4. அப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1 அண்ட் எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ -2. ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
கிவன் இன்டெக்ரலோடைய அந்த இன்டெக்ரலோடைய கொடுத்துருந்த ஆர்டர்லேயே கரெக்டான ஆர்டரில் டிஎக்ஸ் டிஒய்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிருந்தோம் 1,1 அண்ட் 4,-2. இப்போ இந்த இன்டெக்ரலில் ஒரு இதுவும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம டயக்ராமில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா x is equal to y square. It's a parabola open rightwards. ஏன்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், இட் இஸ் ஒய் ஸ்கொயருங்கிற வார்த்தையை நம்ம பாசிட்டிவ்னு நினச்சோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், எக்ஸ் ரைட் சைட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அது இஸ் அ parabola open rightwards with vertex at origin 0,0 தான் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அண்ட் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த பேரபோலா வரைஞ்சாச்சு. இன்னொன்று ஸ்ட்ரைட் லைன் நம்ம பார்த்துருந்தோம், x is equal to 2 - y. ஸோ இதனுடைய கோஆர்டினேட்ஸ் அது எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்னு பார்த்தீங்கன்னா 2,0 அண்ட் 0,2 இது ரெண்டுத்தையும் கட் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருந்தேன். இன்னொன்று இதே இதில் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கர்வ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரும் எக்ஸ் ஈக்குவல் டு 2 - yக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்ன கிடச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1,1 அண்ட் 4,-2. ஸோ இந்த பேரபோலாவும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் 1,1 4,-2 அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ இங்கே இன்னும் நோட் பண்ண வேண்டியது, நமக்கு நிறைய பவுண்டட் ரீஜன்ஸ் கிடச்சிருந்தாலும் இதில் இன்னர் இன்டெக்ரலோட லிமிட்ஸு இது ரெண்டுத்துக்கும் இன்னர் இன்டெக்ரல் எக்ஸோட லிமிட்டுங்கிறதுனால நம்ம லெஃப்ட் டு ரைட்டாக தான் இந்த டயக்ராமில் ரீஜனை பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட்டில் நிறைய ரீஜன் இருந்தாலும் ஒய்யோட லிமிட்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 0ங்கிற எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் தட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸில் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரீஜன் ப்ளஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரும் ரைட் ஹேண்ட் லிமிட்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 - y. தட் இஸ் இது லோயர் லிமிட்டாகவும் இது அப்பர் லிமிட்டாகவும் லெஃப்ட் டு ரைட்டில் பார்க்கணும். எக்ஸோட லிமிட்ஸ் பார்க்கும்போது ஒயோட லிமிட்ஸ் பார்க்கும்போது y is equal to 0 to y is equal to 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரீஜன். கொடுத்துருந்த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் dx dy அப்படின்றதுனால இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக இருந்துச்சு. இதை நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பாக இப்போ மாற்ற போகிறோம். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் அப்படின்னா dy dx. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருந்ததை மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். ரூட் ஆஃப் எக்ஸே நமக்கு ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன்று இருக்கும், மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக மைனஸுங்கிறது இந்த பக்கம் இருக்கும், பட் இந்த ஹோல் கர்வுக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இங்கே மேலே மட்டும்தான் பார்க்குறோங்கிறதுனால இந்த கர்வ் என்னென்னு எழுதிலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். அதே போல் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 - yன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 - y எப்படி எழுதிக்கலாம், y இஸ் ஈக்குவல் டு 2 - x. ஸோ இந்த ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக இருந்த விஷயத்தில் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக இருந்தது. இப்போ நம்ம இதை வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பாக மாற்றுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் 1,1 அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையும்பொழுது நமக்கு 2 ரீஜன் இருக்கும். அது என்ன வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்புன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த ரீஜன் தான் நமக்கு தேவையான ரீஜன். இது வந்து நம்ம இப்படி சும்மா ஷேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஹரிசாண்டலாக ஷேட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு எக்ஸாகவும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸாகவும் இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பு இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும்தான் நகருது. லைக் இந்த பென்சிலை வச்சு நான் அப்படி ஷேட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் மூவ் பண்ண போகிறேன். ஆனால் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் அப்படிங்கும்பொழுது ஸ்ட்ரிப்பை நம்ம வெர்டிக்கலாக எடுத்துக்கிறேன், ஆனால் அதை மூவ் பண்ணுறது லெஃப்ட் டு ரைட். இதை மூவ் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட்னால் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸுங்கிறது என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும் போகும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் இருக்குது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது வரைக்கும் போகணும். ஸோ dy dxன்னு இருக்கிறதுனால இன்னர் லிமிட்டாக ஒய் லிமிட்டை அவுட்டர் லிமிட்டாக எக்ஸ் லிமிட்டை நம்ம போடணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஹோல் ரீஜனும் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்டும் இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் சேமாக இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கேருந்து இப்படி நகர்த்துறோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த பென்சிலோட எண்ட் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல y ஈக்குவல் டு 0, இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். பட் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் இந்த இடத்துல y ஈக்குவல் டு 0, இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு 2 - x. 2 டிஃப்ரெண்ட்டான கர்வ்ஸ் வந்து இந்த ரீஜனை வெர்டிக்கலாக பிரிக்குது. ஸோ இந்த பார்ட் வரைக்கும் ஒன்று, இந்த பார்ட் வரைக்கும் ஒன்று.
ஸோ ரீஜனை வந்து I1 ஆர் R1 அண்ட் R2 அப்படின்னு மார்க் பண்ணி 2 ரீஜனில் நம்ம இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே டயக்ராமை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்த இந்த கர்வோட ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருந்தது வந்து x is equal to y² அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டோம், y is equal to in terms of xல y is equal to root xன்னு மாற்றிருக்கோம். அதுதான் இது வந்து x is equal to 2 minus xன்னு 2 minus yன்னு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம எப்படி மாற்றிட்டோம், y is equal to 2 minus x. ஸோ இந்த ரீஜன் வந்து இப்படி ஹரிசாண்டலாக நான் லைன் போட்டிருந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கர்வும் ரைட் ஹேண்ட் சைடு வேறு ஒரு கர்வும் இருக்குது. ஸோ அது வந்து கொடுத்துருந்த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் அப்படி ஒரே ரீஜனாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நம்ம வெர்டிக்கலாக இப்படி லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த வெர்டிக்கல் லைனே பார்த்தீங்கன்னா 2 கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது எதுக்காகனா, இந்த ஆரஞ்ச் கலரில் பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட்டாக இருக்கிறதுனா இந்த ஸ்ட்ரிப்போட எண்டு பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரிப்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பட்டையாக இருந்துச்சுன்னா அதான் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம், இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஒய்யோட வேல்யூ 0. ஸோ லோயர் லிமிட் ரெண்டுத்துக்கும் சேம் தான். y ஈக்குவல் டு 0லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போக போகுது. y ஈக்குவல் டு 0 to y is equal to root x தான் இந்த ஒய்யோட லிமிட் dy dxன்னு நம்ம மாற்ற போகிறோம் இல்லையா வெர்டிக்கலாக. ஸோ ஹரிசாண்டலாக இந்த dx dy என்னென்னு மாற்ற போகிறோம், வெர்டிக்கலாக dy dxன்னு மாற்ற போகிறோம். அப்படி மாற்றணுன்னா ஒய்யோட லோயர் லிமிட்டாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோன்னா இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் அதனுடைய எண்ட் பாயிண்ட் சேமாக தான் இருக்கணும். ஸோ y is equal to 0 to y is equal to root x இது வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே y is equal to 0, ஆனால் இந்த இடத்துல ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது y is equal to வேறு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, y is equal to 2 minus xன்னு இருக்குது. அப்போ 2 வெவ்வேறு ரீஜனாக நமக்கு இது ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு ரீஜனில் அப்பர் டாப்பில் இருக்கக்கூடிய கர்வ் என்னன்னு பார்த்தோம்னா அப்பர் லிமிட்டாக இருக்கிறது y is equal to root x. இன்னொரு இடத்துல y is equal to 2 minus x இருக்குது. அப்போ நமக்கு ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் 2ஆக பிரியுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ ஹாவ் டு இன்டகிரேட் த கிவன் இன்டெக்ரல் ஐ அல்லது இந்த ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனை R1 + R2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த R1 அப்படிங்கிற ரீஜனில் நம்ம எழுத போகிற ஆர்டர் dy dx. ஸோ ஃபஸ்ட்டு ஒய்யோட இன்னர் லிமிட்டாக ஒய்யோடது inner limits are for y and outer limits for x. ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரீஜன் R1ங்கிற ஃபஸ்ட்டு ரீஜனில் y ஈக்குவல் டு 0லேருந்து கர்வ் எது வரைக்கும் எண்ட் ஆகுது, அல்லது இந்த ஸ்ட்ரிப்போட எண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு பட்டையாக அப்படி வரைகிறேன் அப்படின்னா இந்த பட்டை இங்கேருந்து இங்கே வரைக்கும் நகரலாம். ஆனால் இந்த இடத்துல இது நகர்ந்தாலும் நகர்றதுக்கு இப்படி நம்ம நகர்த்துறதுக்கும் இதனுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறது வித்தியாசம் இருக்குது. எண்ட் பாயிண்ட்ஸில் தான் இன்னர் லிமிட்டுங்கிறது y is equal to 0லேருந்து y is equal to root x வரைக்கும் இருக்குது. இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அந்த y is equal to 0 to y is equal to root xங்கிறது எங்கேருந்து எங்கே வரைக்கும் நமக்கு அப்ளிகபிள். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது, இந்த x equal to 0லேருந்து இது அப்ளிகபிள், ஆனால் x equal to 1 வரைக்கும் தான் இது அப்ளிகபிள். x equal to 1 தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வேறு ஒரு ஸ்ட்ரிப் வந்துடுது. இந்த ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப் வந்து அதனுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் ஆரஞ்சு கலரில் போட்டிருக்க லைனோட எண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா y equal to 0 to y equal to root x. ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் எங்கேருந்து எங்கே வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் அதுதான் அவுட்டர் லிமிட்ஸ். அவுட்டருங்கிறது கான்ஸ்டன்ட், அது கொஞ்சம் தூரத்தில் தான் நகரும். ஸோ x equal to 0ங்கிற இந்த y ஆக்சிஸோட ஸ்ட்ரைட் லைன் அண்ட் x is equal to 1ங்கிற இந்த ஸ்ட்ரைட் லைன். ஸோ அவுட்டர் லிமிட்ஸ் அப்போ இதுக்கு என்ன எழுதுவோம், x is equal to 0 to x is equal to 1. ஸோ இதில் I1 அப்படிங்கிற ஒரு இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிக்கணும். சிமிலர்லி R2ங்கிற இன்னொரு ரீஜன் அதையும் சொல்லிடுறேன், இன்டெக்ரேஷன் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். R2ங்கிற அதே இன்னொரு ரீஜனில் dy dx தான் ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷனை மாற்ற போகிறோம். கொடுத்துருந்த கரெக்ட் ஃபார்ம் என்னென்னா dx dy, அதை எப்படி மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா dy dx அப்படின்ட்டு. ஸோ dy dxல அங்கே இன்னர் லிமிட்ஸ் என்னென்ன, இன்னர் லிமிட்ஸுங்கிறது ஃபஸ்ட் லிமிட் இட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒய்ங்கிற வேரியபிள், அங்கேயும் ஒய்யோட வேல்யூ தான் எழுத போகிறோம். அவுட்டர் லிமிட்டாக எக்ஸோட வேல்யூஸ் எழுத போகிறோம். ஆனால் அங்கே எழுதும்பொழுது ஒய்யோட வேல்யூ எங்கேருந்து இங்கே. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது ரீஜன் 1ல் ஆரஞ்சு கலர், இப்போ ரீஜன் 2ங்கிறது ப்ளூ கலரில் இருக்கிறது. இந்த ரீஜனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோயர் லிமிட்டு y equal to 0ங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் அப்பர் லிமிட்டு y is equal to 2 minus x.
ஸோ இந்த ஸ்ட்ரிப்போட எண்ட் பாயிண்ட்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி எங்கே எடுத்துக்கிட்டாலும் லோயரில் 0 இருக்குது, அப்பரில் கான்ஸ்டன்ட் கிடையாது, அது வேறு ஒரு வேரியபிளாக இருக்குது, அதை தான் நம்ம எழுதுகிறோம். y is equal to 0 to y is equal to 2 minus x. இந்த ரீஜன், இந்த ப்ளூ கலர் ரீஜன் எங்கேருந்து எங்கே வரைக்கும், அல்லது இந்த ஸ்ட்ரிப்பு இந்த எண்ட் பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கிறது எதுலேருந்து இது வரைக்கும். அப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூவே எழுதணும் அவுட்டர் லிமிட்டாக. ஸோ எக்ஸோட வேல்யூ 1ன்னு இந்த இடத்துலையும் இந்த இடத்துல 2ன்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த ஸ்ட்ரைட் லைனான 1லேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைனான 2 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் அவுட்டர் லிமிட் x is equal to 1 to x is equal to 2. அப்போது ரெண்டு ரீஜனாக நம்ம பிரிக்கிறதுல ஃபஸ்ட்டு லிமிட்டாக நம்ம எழுத போகிறது அவுட்டர் லிமிட் 0 to 1, இன்னர் லிமிட் 0 to root x. இந்த வேல்யூஸ் இது அவுட்டர் லிமிட் 0 to 1, இன்னர் லிமிட் ஒய்யோடது, அண்ட் கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் xy into dx dy. ஸோ xyங்கிற இந்த இன்டெக்ரண்ட்டாக எந்த சேஞ்சும் பண்ணலை. dx dyன்னு கரெக்டான ஃபார்மில் இருந்துச்சு, நம்ம மாற்றி எழுதணும் இல்லையா. dy dx கொடுத்தாலும் கரெக்டான ஃபார்மு dx dyன்னு இருந்தது. நம்ம இப்போ என்னென்னு மாற்றுறோம், dy dx. நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா லிமிட் நம்ம எக்ஸ்ன்னு மாற்றிட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே y தான் வரணும். ஸோ இது ஒரு இன்டெக்ரல் ஆகும். I2ங்கிறது இன்டெக்ரல் அவுட்டர் லிமிட் இந்த இடத்துல என்ன இருக்குது, 1லேருந்து 2 வரைக்கும் இன்டெக்ரல் 0 to 2 minus x, அதே இன்டெக்ரல் xy dy dx. ஸோ இதே தான் லிமிட்ஸ் மாற்றி ரெண்டு இன்டெக்ரல்லையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோன்னா we will get the value for I. ஸோ இன்டெக்ரல் வந்து நம்ம ஜென்ரலாக டபுள் இன்டெக்ரல் இன்டெகிரேட் பண்ணாமல் எவல்வேட் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு y வச்சு இன்டெகிரேட் பண்ணுறோம், லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம், அண்ட் அதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட்டை x வச்சு இன்டெகிரேட் பண்ணுறோம், லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம், வில் கெட் சம் நம்பர். அதே போல் இங்கேயும் தனியாக y வச்சு இன்டெகிரேட் பண்ணணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும், அப்புறம் கிடச்சிருக்க வேரியபிள் வந்து எக்ஸ்லேயே இருக்கும், அந்த எக்ஸை வச்சு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வில் கெட் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. when you add these two, you will get the value for I.